மவனே என்ன மோதிடவாடா. இன்னைக்கு நம்ம கோவக்காரன் ஹல்க் காமிக் சீரிஸோட இஷ்யூ 8ல இருக்கோம். ப்ரீவியஸ் இஷ்யூ பார்க்கறவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈவினிங் இல்லனா மேபி நைட் லைவ் இருக்கும். மறக்காம எல்லாரும் லைவுக்கு வந்துடுங்க. நான் உங்களுக்காக லைவ்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். எல்லாருமே மறக்காம லைவுக்கு வந்துடுவீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு தான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போறோம். எல்லாருமே கண்டிப்பா வந்துடுவீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே, எல்லாரும் லைவ் ஸ்ட்ரீம்ல மீட் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். எதுவும் மிச்சப்படல. இங்க இருக்க எதுவுமே மிச்சப்படல. இங்க இருக்க எல்லாமே அழிஞ்சிருச்சு. இங்க இருக்க எல்லாமே மொத்தமா அழிஞ்சு போச்சு. தாரோட கோவத்தை தவிர இங்க இருக்க எல்லாமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹல்கோட உருவத்துக்கு மாறி இருக்க தார் ஒரு கொலவெறித்தனத்தோட அங்க உடஞ்சு கிடக்கிற ஹல்க் பஸ்டர் சூட்டை போட்டு குத்திட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து தாரா பார்த்துட்டு இருந்த டோனி ஸ்டார் பார்த்ததும் தார் அதே கொலவெறித்தனத்தோட டோனி ஸ்டாருக்கு அடிக்கிறதுக்காக அங்க இருந்து டோனி ஸ்டாருக்கு நோக்கி பறந்து வர ஆரம்பிக்கிறாரு. அப்ப டோனி ஸ்டாருக்கு இருந்துட்டு தாரை பார்த்து, தார் நான் தான் அயன்மேன், நான் யாருன்னு தெரியலையா, என்னை ஏன் தாக்குறதுக்காக வர அப்படின்னு டோனி ஸ்டாருக்கு இருந்துட்டு அவரை தாக்க வந்த தாரை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. தார் டோனி ஸ்டாருக்கு சொல்ற எதையுமே காதுல வாங்கிக்காம தார் டோனி ஸ்டார்க்க தாக்குறதுக்காக அவர் நோக்கி வந்துகிட்டே இருக்காரு. அப்போ தார் இருந்துட்டு டோனி ஸ்டார்க்க தாக்குறதுக்காக அவர் கிட்ட வந்ததும் எங்க இருந்தோ அந்த ஹல்க் தாரோட மூஞ்சில பஞ்ச கொடுக்குறாரு. ஹல்க் அடிச்சு அடியில ரெண்டு பேரும் பறந்து போய் அங்க இருந்து ஒரு இடத்த உடச்சிட்டு விழுகுறாங்க. அப்போ அங்க வந்து ஹல்க் டோனி ஸ்டார்க்க பார்த்து, இங்க இருக்காத, இங்க இருந்தா உனக்கு ஆபத்து, இங்க இருந்து ஓடு அப்படின்னு அங்க வந்து ஹல்க் டோனி ஸ்டார்க்க பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹல்க் அடிச்சு அடியில கீழே விழுந்த தார் எழுந்திருச்சு நம்ம ஹல்க்கு மறுபடியும் ஹல்க் கொடுத்ததை விட ஒரு பலமான பஞ்ச திருப்பி கொடுக்குறாரு. தார் அந்த இடத்துல ஹல்க் அடிச்சு அடியில ஒரு நியூக்ளியர் பம் அந்த இடத்துல வெடிச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவுல எக்ஸ்ப்ளோட் ஆகி அங்க இருந்த டோனி ஸ்டார்க்கு பறந்து போய் விழுகிறாரு. அப்படியே தார் அந்த இடத்துல ஹல்க போட்டு மரண அடி அடிக்கிறாரு. அப்படியே தார் அவருக்கு கிடைச்ச ஹல்க் பவரையும் அவர்கிட்ட இருக்கிற தண்டர் பவரையும் சேர்த்து ஹல்க்கு ஒரு வெறித்தனமான பஞ்ச கொடுக்குறாரு. தார் அடிச்ச அடியில ஹல்க் அப்படியே அன்கான்சியஸ் ஆயிட்டாருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான பஞ்ச தார் ஹல்க்கு கொடுத்திருக்காரு. தார் இது மாதிரி கொலை வெறித்தனத்தோட ஹல்க போட்டு அடிச்சிட்டு இருக்க சமயத்துல இன்னொரு பக்கம் அந்த டைமென்ஷன்ல இருந்த ப்ரூஸ் பேனர் ஓடினால ப்ரூஸ் பேனர் இந்த டைமென்ஷனுக்குள்ள உள்ள இழுக்கப்படுறாரு. அந்த டைமென்ஷனுக்குள்ள வந்து இந்த ப்ரூஸ் ஓடின் கிட்ட இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஓடின் ப்ரூஸ் கிட்ட, நீ அரக்கனை உருவாக்க நினைச்ச ஹல்க் இப்போ ஒரு முழு அரக்கனை மாறிட்டான், அதை தான் நீ உன் கண்ணு முன்னாடி பாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஓடின் ப்ரூஸ் கிட்ட சொல்றாரு. இல்ல, இப்படிப்பட்ட ஒரு அரக்கத்தனமான ஹல்க நான் என்னைக்கும் எதிர்பார்த்தது இல்ல, இதை தடுக்கிறதுக்கு என்னதான் வழி அப்படின்னு ப்ரூஸ் ஓடின் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு ஓடின் அவரோட கைய ப்ரூஸ் கிட்ட நீட்டி, இதை நீ எங்க ஆரம்பிச்சியோ அங்கதான் முடிக்க முடியும், என் கூட வா அப்படின்னு ஓடின் ப்ரூஸை பார்த்து சொல்லிட்டு அவரோட கைய ப்ரூஸை பார்த்து நீட்டுறாரு. ப்ரூஸ் அப்படியே ஓடினோட கைய பிடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் தாரி இருந்துட்டு அவருக்கு கிடைச்ச ஹல்கோட வெறித்தனத்தை வச்சு ஹல்க போட்டு வெறித்தனமா தாக்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹல்க் தாரோட தாக்குதலை தடுக்க முயற்சி பண்றாரு. சண்டை ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட குறைஞ்ச மாதிரி தெரியல. இருக்க சண்டை ரெண்டு பேருக்கும் தீவிரம் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. அப்போ அங்க இருந்து அயன்மேன் அவரோட சூட்டு மூலமா உதவிக்கு யாராவது கூப்பிட முயற்சி பண்றாரு. ஹலோ அவெஞ்சர்ஸ், யாராவது இருக்கீங்களா, யாராவது இருந்தா ரிப்ளை பண்றீங்களா, நான் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கேன் அப்படின்னு அயன்மேன் சொல்ல ஒருத்தர் கூட அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்போ ஒரு காக்கா அயன்மேன் முன்னாடி வந்து, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குது. அப்போ அயன்மேன் அவர்கிட்ட காக்கா வந்து பேசுறதை கேட்டதும் சாக்காயிராரு. அப்படியே அயன்மேன் அந்த காக்கா கிட்ட, நான் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கேன், இங்க நடந்த எல்லாத்தையும் எடுத்து சொல்லி ஒரு அவெஞ்சர் உதவிக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு அயன்மேன் அந்த காக்கா கிட்ட சொல்றாரு. அப்படியே அந்த காக்கா அயன்மேன் சொல்றதெல்லாம் கேட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து பறந்து போயிடுது. அந்த காக்கா அந்த இடத்துல இருந்து பறந்து போன ஒரு சில நொடிகள்லயே அங்க இருந்து அயன்மேன் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு அந்த இடத்துல இருந்து மறைஞ்ச அயன்மேன் ஆஸ்காரோட ரெயின்போ வேக்கு வந்துடுறாரு. அப்போ அந்த இடத்துல வாண்டா இருந்துட்டு அயன்மேனை பார்த்து, அந்த காக்கா வந்து அங்க நடந்த எல்லாத்தையும் சொன்னிச்சு அப்படின்னு வாண்டா அயன்மேன் கிட்ட சொல்ல, அதுக்கு அயன்மேன் ஒரு காக்காவால எப்படி பேச முடியுதுன்னு கேக்குறாரு. அதுக்கு வாண்டா, நீங்க நினைக்கிற மாதிரி அது உங்க உலகத்தை சேர்ந்த காக்கா இல்ல, அது ஆஸ்கார்டை சேர்ந்த காக்கா, அதால பேச முடியும். அங்க நடக்கிற தாருக்கும் ஹல்க்குக்குமான சண்டையில நம்மளால ஹல்க தடுத்து நிறுத்த முடியுமான்னு தெரியல, ஆனா தாரை தடுத்து நிறுத்த முடியும். என் கையில இருக்கிறது ஆஸ்காரோட வால். இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கிறது ஆஸ்காரோட ரெயின்போவே. இந்த ஆஸ்கார்ல இருக்க ரெயின்போவேல தான் இந்த ஆஸ்கார்ல இருக்க மக்கள் எல்லாரும் வேற வேற டைமென்ஷனுக்கு பயணிக்கிறாங்க. நம்ம கையில இருக்க ஆஸ்காரோட வாழை வச்சு இந்த ரெயின்போ வேவ் அடைச்சிட்டோம்னா தார் அவரோட மொத்த சக்தியை இழந்து எந்த டைமென்ஷன்ல இருக்காரோ அந்த டைமென்ஷன்ல இருந்து ஆஸ்கார்டுக்கு வந்துருவாரு அப்படின்னு வாண்டா அயன்மேன் கிட்ட சொல்லிட்டு கையில வச்சிருந்த வாழை வச்சு அந்த ரெயின்போ வே மேல அந்த வாழை இறக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தாரை இருந்துட்டு வழி தாங்க முடியாம கத்த ஆரம்பிக்கிறாரு. அவர் உடம்புல இருந்த தண்டர் பவர்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் அந்த ஆஸ்கார்டுக்கு போற ரெயின்போவே கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சிட்டு அயன்மேனும் வாண்டாவும் நின்றுட்டு இருந்த அந்த இடத்துக்கிட்ட உடஞ்சிட்டு வர ஆரம்பிக்குது. அந்த ரெயின்போவே கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சிட்டு அவங்க கிட்ட வந்ததும் அங்க இருந்து அயன்மேன் வாண்டாவை பிடிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணிடுறாரு. அப்போ ஹல்கோட பவர் கிடைச்சிருக்க தார் இருந்துட்டு பயங்கரமா அந்த இடத்துல இருந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்ப தாரோட சுத்தியில அவரை நோக்கி வர ஆரம்பிக்குது. சுத்தியில பார்த்ததும் சுத்தியில பிடிக்கிறதுக்காக தார் அவரோட கையை நீட்டுறாரு. புயல் வேகத்துல வந்த சுத்தியில பிடிக்கிறதுக்காக தார் அவரோட கையை நீட்டுறாரு. கையை நீட்டின தாரோட கையை உடச்சிட்டு அந்த சுத்தியல் போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹல்க் அந்த இடத்துல புயல் வேகத்துல வந்த தாரோட சுத்தியில பிடிச்சு தடுத்து நிறுத்துறாரு. சுத்தியில தடுத்து நிறுத்தினது மட்டும் இல்லாம சுத்தியில அவரோட கையால் அப்படியே தூக்குறாரு. தாரோட சுத்தியில தூக்குனதும் நம்ம ஹல்குக்கு தாரோட தண்டர் பவர்ஸ் எல்லாம் கிடைக்குது. இதை பார்த்தா அங்க இருந்த தார் நம்ம ஹல்க தாக்குறதுக்காக முன்னாடி வராரு. தாரோட தண்டர் பவர் கிடைச்ச ஹல்குக்கும் ஹல்கோட பவர் கிடைச்ச தாருக்கும் ரெண்டு பேருக்கும் அப்படியே ஒரு பயங்கரமான சண்டை வர ஆரம்பிக்குது. அப்ப தார் அவரோட கையை வச்சு ஹல்க குத்த போறாரு. ஹல்க் அவரோட கையில வச்சிருந்த சுத்தியில வச்சு அவரை குத்த வந்த தாரோட கையில சுத்தியில வச்சு அடிக்கிறாரு. அடிச்ச அடியில அந்த பிளானட்டே ஒரு மிகப்பெரிய வெடிப்புக்கு உள்ளாகுது. இதோட இந்த கோவக்காரன் ஹல்க் காமிக் சீரிஸோட இஷ்யூ 8 முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தொடர்ந்து பாப்போம் அடுத்த இஷ்யூல. மறக்காம எல்லாரும் லைவுக்கு வந்துருங்க. நான் உங்க எல்லாரையும் அங்க பாக்குறேன். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.